ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. உபாகமம் 31 அதிகாரம் வசனம் 8 இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். அன்பான ஜனமே, யோசுவாவை பார்த்து மோசே சொல்வதை பாருங்கள். கர்த்தர் எங்களோடு வரும் பொழுது எல்லா தீமைகள் எதிர்ப்புகளையும் கர்த்தர் முறியடிக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இருப்பாராயிருந்தால் உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா தீமையையும் கர்த்தர் நிர்மூலமாக்கிறவராயிருக்கிறார். அன்பான ஜனமே, நீங்கள் கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொள்வீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவார், உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார், உங்களுடைய குறைவுகள் நீங்கி நிறைவு உண்டாகும். அப்படியானால் கர்த்தரை முழுமையாய் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பின்பற்ற வேண்டும். நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலை பார்வையிடுகிற இந்த ஜனத்தை கர்த்தர் காண்கிறீர். கர்த்தருடைய ஆவியானவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களுடைய பலவீனங்களை நீக்கி இவர்களை பலப்படுத்த வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, இவர்களுடைய தனிமையை மாற்றுங்க, இவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்குங்க. அநேக ஜனங்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துங்கய்யா. இந்த வார்த்தை இவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். இந்த வார்த்தை இவருடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும். கர்த்தர் இவருடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் ஐயா. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயத்தை பெற்றெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.